பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவரின் ஆத்துமாக்கு செய்ததை சொல்றேன். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? 66வது சங்கீதத்துல 16வது வசனம். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்க எல்லாரும் நீங்க வந்து என்கிட்ட வந்து கேளுங்க, உனக்கு என்ன அவர் நன்மை செய்தார் என்று சொல்லி நீங்க கேட்கின்ற பொழுது, நான் அவரின் ஆத்மாவுக்கு செய்த நன்மைகள் அனைத்தையும் சொல்ல நான் ஆவலாயிருக்கிறேன். அதை ஏங்க தேவனுக்கு பயந்தவங்களுக்கு சொல்லணும்? தேவனுக்கு பயப்படாத மனிதர்கள்ட்ட சொன்னா என்ன நடக்கும்? அவங்க அங்க ஆமா ஆமா உனக்கு மட்டும்தான் செஞ்சாராக்கும், ஆமா ஆமா பெருசா செஞ்சுட்டா இருக்கும் உயிருக்கு அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்துவார்கள். பன்றிகளின் முன்பாக முத்துக்களை வைக்காதீர்கள் என்று சொல்லி வேதம் உணர்த்துகிறது. அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது. ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகள், அப்பா இந்த உலகத்துல ஆண்டவர் எப்படியெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறார், எவ்வளவு அதிசயங்களை வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்று சொல்லி பிரமிப்பாங்க. அப்ப என் ஆத்மாவுக்கு அவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார், என் ஆத்மாவை பாதுகாத்திருக்கிறார், எல்லா சூழ்நிலையும் விடுவித்திருக்கிறார். அதனால் தேவனுக்கு பயந்த பிள்ளைகிட்ட சொல்லும் பொழுது அவங்களுடைய விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அவங்க சோதனை வருகின்ற பொழுது, வேதனை வருகின்ற பொழுது அவங்க அதுல என்ன செய்வாங்க? இன்னும் பலப்படுவார்கள். அதை உணர்ந்துதான் தாவீது இந்த வார்த்தையை கூறியிருக்கிறார். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்க எல்லாரும் வாங்க, அவரின் ஆத்மாவுக்கு செய்த நான் சொல்றேன், நீங்க பலப்படுங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க அவருக்கு பயந்து நடக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. நீங்க எந்த சூழ்நிலை நீங்க பயப்படாதீங்க என்று சொல்லி தாவீது நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அழகாக நம்மளை அழைக்கிறார் அல்லவா? ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளை நீங்க எல்லாரும் வாங்கப்பா, நீங்க பாருங்க, என் ஆத்மாவுக்கு செய்த நன்மைகளை பாருங்க, எனக்கு செய்திருக்கிறாரு, அப்ப உங்களுக்கு கட்டாயம் செய்வாருங்கிற ஒரு ஆழமான விசுவாசத்தை நம்முடைய இருதயத்திலே அங்கே விதைக்கிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளாக நம்ம நடக்கிறோம். எந்த சூழ்நிலை நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காகத்தான் தாவீது இந்த வார்த்தையை ஆழமாக குறிப்பிடுகிறார். விசுவாசத்துல உங்களை இன்னும் பலப்படுத்த. அதனால நீங்க எந்த சூழ்நிலை நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா? எதுக்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா விதமான காரியங்களையும் அவர் செய்து முடிக்க நல்லவராக வல்லவராக இருக்கிறார். தைரியமாக இருங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவருக்கு பயப்படுகிற நம்மை எல்லா சூழ்நிலையிலும் நம்மை வெற்றி பெற செய்து எல்லா மனிதர்களையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை தந்து நம்மை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.